ஸோ ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம விளையாட போகிறது பிளாக்ஸ் ஃப்ரூட்டில் நம்ம எப்படி செங்வி நாட் எடுக்க போகிறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எண்டு வரைக்கும் வீடியோ கூட இருங்க, பார்க்கலாம் என்னெல்லாம் ரெக்குவயர்மெண்ட், என்னெல்லாம் வச்சு எப்படிலாம் எடுக்கணும் செங்வி நாட்டு சொல்கிறேன். உங்களுக்கு செங்வி நாட் வேணும்னா முதல்ல லிவாயத்தன் ஹார்ட் வேணும். அந்த லிவாயத்தன் ஹார்ட் வந்து நீங்கள் லிவியத்தன் அடித்தா தான் உங்களுக்கு கிடைக்கும். அது வேறு அந்த போட்டில் ஹுக் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வரணும். அப்படியே அந்த உங்கள் டீம்மேட்ஸ் வந்து ஹைடாக கூப்பிட்டு போனால் உங்களுக்கு கிடைக்காது. டிக்கி அவுட் ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து கூட்டின்னு வந்தால் அந்த உங்களுக்கு கிடைக்கும் ஹார்ட்டு. அப்படி இல்லைன்னா போயிடும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரெக்குவயர்மெண்ட் என்ன வேணும் செங்வி நாட்டுக்கு ஃபஸ்ட்டு, அது வந்து டிமானிக் சோல் என்பிசி கிட்டேருந்து நம்மளுக்கு கிடைக்கும் கைஸ். அது வந்து டிமானிக் விஸ்ப், அது ட்ராப் சான்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அது எனக்கு தெரியல எக்ஸாக்டாக, இருங்க நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த என்பிசி அடிச்சிடலாம். கிடைக்கல பாருங்கள், ரொம்ப கஷ்டம் கைஸ் அது எடுக்க. இதோ இருங்க எங்கன்னு பார்க்குறேன், எங்கே காணும். கைஸ் இதுதான் டிமானிக் விஸ்ப். இது நான் இப்போதைக்கு 17 வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து இது ஒரு 20 தேவைப்படும் செங்வி நாட் எடுக்க. அதுக்கப்புறமா செங்வி நாட் எடுக்கிறது வந்து 20 டிமானிக் விஸ்ப்பு, அதுக்கப்புறமா லிவையத்தன் ஹார்ட்டு, 5 மில்லியன் மணி, 5000 ஃப்ராக்மெண்ட். வாங்க இப்போ நான் இவங்களை அடிக்க கிடைக்குதான்னு பார்க்கலாம். கிடச்சா நல்லாயிருக்கும். இந்த 17 எடுத்ததும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன். எப்பயாச்சும் தான் ட்ராப் பண்ணுவாங்க கைஸ். இன்னும் நம்மளுக்கு ஒன்று கூட கிடைக்கல. இங்கேருந்து பாருங்கள், அடிக்கலாம். ஹேக்கரு கைஸ், கீழே எங்கேயே தெரியலையே. ஹேக்கர் வந்திருக்கான். ஆமாம், கீழே இருக்கான் கைஸ் ஹேக்கர். ஐயோ, ஹேக்கர்னால் பேத்துவான் கைஸ். நம்ம அடிக்கிறது வந்து அவன் அடிச்சுட்டு போயிடுவான். நீங்கள் இங்கே வரைக்கும் வீடியோ பார்க்குறீங்களா? லைக் ஷேர் பண்ணுங்கள், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். இதை பாருங்கள், இதில் சண்டை போட்டுட்ருக்கானுங்க. நம்ம கிரைண்டை இது பண்ணலாம், கண்டினியூ பண்ணலாம். அப்படியே அடிச்சுட்டு. ஐயோ, ஹேக்கர் இங்கே வந்துட்டாங்க கைஸ். பாருங்கள் கைஸ், ஹேக்கரே பை ஹேக்கர். இன்னும் கூட தரமாடிக்கிறாங்க கைஸ் டிமானிக் விஸ்ப்பு. எவ்வளோ நேரம் கிரைண்ட் அடித்தேன். கைஸ் நம்மளுக்கு இப்போதைக்கு அந்த டிமானிக் விஸ்ப் கிடைக்குமான்னு தெரில. எவ்வளோ நேரம் தான் கிரைண்ட் அடிக்குது. இந்த மாதிரி புத்தாலெல்லாம் இதுதான் வெறுப்பு. புத்தா யூஸ் பண்ணுது. இந்த மாதிரி ஃபைட்டிங் ஸ்டைலில் ஸ்டார்ட் போட்டுக்கணும், அப்படியே கையை வீசிக்கிட்டே கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ நேரம் தான் கிளிக் பண்ணணுமோ. ஒன்று கூட தர மாட்டேங்கிறாங்க கைஸ். இது டயபாலிக்கல் கைஸ்லாம் தப்பு கைஸ். நான் ஒரு 20 வந்ததுக்கப்புறமா காட்டுறேன் கைஸ். நம்ம கஷ்டப்பட்டு டிமானிக் விஸ்பை ஒரு 20 கலெக்ட் பண்ணிட்டோம். இப்போது நம்ம வந்து செகண்ட் ஷிப் போயிட்டு அங்கே வேம்பயர் அடிக்கணும். கிரேவ்யார்டில் இருப்பானுங்க, அவங்கள போய் அடித்தா அவங்க ஒரு ட்ராப் பண்ணுவாங்க. அது பேர் தான் வேம்பயர் ஃபேன். அது ஒரு நம்மளுக்கு 20 வேணும் கைஸ். வாங்க கைஸ், நம்ம செகண்ட் ஷிப்பில் வந்தாச்சு. இப்போது அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ட்ரேட்னு போட்டு பார்க்கலாம். யாராச்சும் ஆஃபர் பண்ணுறாங்களா? என்னோட டிவைன் போட்டிருக்காங்க. இல்லை விடுங்க கைஸ், நம்ம போய் அவங்க போய் கிரைண்ட் அடிக்கலாம் டக்குன்னு. ஏன்னா டைம் வேறு இல்லை, டக்குன்னு எடுக்கணும். அது வரைக்கும் இங்கே வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம அங்கே கிரேவ்யார்டு போகலாம். கைஸ் நாங்கள் கிரேவ்யார்டில் வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம கிரைண்ட் அடிக்கிறது தான். அதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ வச்சுருக்கேன் கைஸ். இங்கே நோ ஐட்டம்ஸ் ஃபவுண்டுன்னு வருது கைஸ். கிளிச் ஃப்ரூட்ஸ். வாங்க இந்த என்பிசியை தான் கிரைண்ட் அடிக்கணும். டக்குன்னு கிரைண்ட் அடிக்கலாம். சட்டு கிடு சட்டு கிடுன்னு.
இவங்க தான் வேம்பயர் ஃபேங்னு ஒன்று ட்ராப் பண்ணுவாங்க. அதை வச்சு தான் நம்மளால் எடுக்க முடியும் செங்குயின் ஆட்டை. அது இல்லைன்னா நம்ம பேச மாட்டாங்க. கைஸ் நம்ம லைட்டாக கிரைண்ட் வச்சோம். நான் ஆஃப்லைன் கிரைண்டிங்கு அதில் கொஞ்சம் சேர்த்தேன். இப்போ இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும் கைஸ். அதை நான் காட்டலை, அந்த சர்வர் ஆஃப் பண்ணிட்டேன். நாங்கள் லக்கே இல்லை கைஸ். நான் ஆஃப்லைன் கிரைண்டிங் அடித்தேன் 20 வரைக்கும். ஏன்னா நான் ரொம்ப நேரம் வேம்பயர் ஃபேங் கிடைக்குமான்னு பார்த்தேன். ஆனால் கிடைக்கல, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதனால ஆஃப்லைன் கிரைண்டே அடிச்சிட்டேன் கைஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வேலை வந்து 3rd sea போயிட்டு அந்த ஷாஃபின்னு ஒருத்தர் இருப்பான் டிக்கி அவுட் போஸ்ட்டில், அவன்கிட்ட பேசி நம்மளுக்கு சாங்குயின் ஆர்ட் கிடைக்கணும் கைஸ். அப்டேன் ஆகும். முன்னாடி 3rd seaோட சர்வரில் போய்க்கலாம் கன்ஃபார்ம் கைஸ். நம்ம 3rd seaல வந்துட்டோம். இப்போ நம்ம டக்குன்னு போகலாம். ஏன்னா என்கிட்ட போர்ட்டல் ஆக்சஸ் இருக்குது கைஸ். வாங்க நம்ம வந்துட்டோம் கேஸ்ல அந்த சீக்கு. இப்போது இந்த லாஸ்ட் இந்த போர்ட்டல் இருக்குது கைஸ். இதை ஆக்சஸ் பண்ணும். நீங்கள் இந்த போர்ட்டல் ஆக்சஸ் பண்ணுன்னா டைரண்ட் ஆஃப் த ஸ்கைஸ்னு ஒருத்தர் இருப்பான் டிக்கி அவுட் போஸ்ட்டில், ஒரு பாஸ்ஸு. அதுக்கு 1 மில்லியன் ஹெல்த்துன்னு நினைக்கிறேன், தெரில எனக்கு சரியா. அதை அடித்தா தான் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நம்ம ஷாஃபியை தரலாம். நான் இங்கே தான் எங்கேயோ இருப்பானோ, இல்லை அந்த சைடாக இருப்பானோ, சரியா தெரிலையே. இவனை கண்டுபிடிக்கிறதுலே லேட் ஆயிரும் போல். என்ன இது சுரங்கப்பாதை? ஆமாம் கைஸ், நான் அந்த அப்டேட்டை நான் விளையாடல. ஏன்னா நான் ரொம்ப நாள் கழிச்சு தான், இப்போ தான் கொஞ்சம் நாள் முன்னாடி தான் டைரண்ட் ஆஃப் த ஸ்கையை அடித்தேன் கைஸ். ஏன்னா அதுக்கப்புறமா தான் எனக்கு இந்த போர்ட்டல் ஆக்சஸோ இந்த சப்மரீன் ஐலாண்டோட ஆக்சஸோ கிடச்சிது. ஒரு நாள் போகலாம் கைஸ், வீடியோ எடுத்து காட்டுறேன். வேறு இந்த ஷாஃபி பையன் எங்கே ஓய்ஞ்சிட்ருக்கான்? இங்கே இருக்கான் அந்த சைடு. வேலை அந்த சைடு இருப்பானோ? கிடைக்கவே மாட்டேங்கிறான் கைஸ். இந்த ஓரத்தில் இருக்கானா? இல்லை, இங்கே இல்லை. என்ன பண்ணுறேன்? அந்த சைடாக தான் இருப்பாங்க கைஸ், இந்த சைடு இல்லைண்ணா. எனக்கு சரியாக தெரில, எனக்கு மறந்துடுச்சு. நான் அவ்வளோ போனதில்லை அங்கே. அங்கே தான் இருப்பாங்க கைஸ் 100%. யாராச்சும் ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தேன். முன்னாடி தான் இருக்குது கைஸ். இங்கே வர்றதுக்கு நான் அவ்வளோ அலையிறேன். அங்கே முன்னாடி தான் நிற்கிறான் கைஸ். இவன்ட்டு நம்ம இது செங்குயின் ஆட்டை வாங்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம வாங்கலாம். 3 யூஸ் மெட்டீரியல் சக்ஸஸ்ஃபுல்லி. 3 2 1 கைஸ், நம்ம செங்குயின் ஆட்டை ஆப்டெயின் பண்ணிட்டோம் கைஸ். இதுக்காகவே ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் கைஸ். ஏன்னா நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன். இப்போ நான் என்கிட்ட 84,000 தான் இருக்குது. ஐயோ, இங்கே வரைக்கும் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.